ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, தங்கமயில் சரவணன் கூட ஜாலியாக ஹனிமூன் போனோம். ஹனிமூன் போன இடத்துல சரவணனை மயக்கி அவங்க கண்ட்ரோலில் கொண்டாந்துடணும்லாம் பிளான் பண்ணியிருக்காங்களே, அது எல்லாத்துக்குமே கோமதி ஒரு சரியான ஆப்பு வச்சுட்டாங்க. ஆமாங்க, ஹனிமூனுக்கு சரவணன் தங்கமயில் மட்டும் தனியாக போகிறதில்ல, கூடவே மீதி 2 ஜோடியும் வரப்போகிறாங்க. அதாங்க கதிர் ராஜி செந்தில் மீனாவும் வரப்போகிறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டான் தங்கமயிலுக்கு பயங்கர ஷாக் ஆகும். அவங்க பிளான் ஊற்றிக்கிச்சுன்னு செம கடுப்பாக போகிறாங்க. அது எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, கதிர் ராஜி கிட்ட செந்தில் மீனாக்கா கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ண போகிற விஷயத்த சொல்கிறாரு. அதே மாதிரி செந்தில் மீனா கிட்ட கதிர் லீவு நாளில் டிரைவர் வேலைக்கு போகிறாருல, அந்த விஷயத்த சொல்லுவார். 2 பேரும் இந்த விஷயம் ரகசியம், யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையிலே ராஜி மீனா 2 பேரும் மாற்றி அவங்களுக்குள்ளே உண்மையை வளர்றாங்க. ஆமாங்க, ராஜி மீனா கிட்ட கதிர் சைக்கிளில் வேலைக்கு போகிறத சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதை கேட்ட மீனா இப்பயே இவ்வளோ கஷ்டப்படுறான், இதில் லீவு நாளில் கூட டிரைவர் வேலை பார்க்க போகிறானா, எப்படி தான் பார்ப்பானு சொல்லி வருத்தப்பட்டு உண்மையை வளர்றாங்க. அதை கேட்ட ராஜிக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்னக்கா சொல்கிறீங்கன்னு கேட்கும் போது மீனாவும் செந்தில் சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக இதுக்காக போய் கதிர்ட்ட ஒன்று சண்டை போட்டுறாதுன்றாங்க. அதே மாதிரி ராஜி செந்தில் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ண போகிறாருல, அந்த விஷயத்த மீனாட்ட சொல்லுவாங்க. அதை கேட்ட மீனாக்கு ஆச்சரியமாகுது, ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. லாஸ்ட்டாக நடக்கும்னா மீனா போய் செந்தில்கிட்ட ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க. எனக்காக நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறீங்கன்னு கேட்பாங்க. செந்தில் ஆமான்னு சொல்கிறாரு. உடனே மீனா சொல்லுவாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸியெல்லாம் நடக்காது, ரொம்பவே கஷ்டப்படணுன்றாங்க. அதுக்கு செந்தில் உனக்காக நான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாங்கிப்பேன்னு. அதை கேட்டு மீனாக்கு இன்னும் ஹாப்பியாகுது. இந்த பக்கம் ராஜி என்ன பண்ணுறாங்க, கதிர்கிட்ட போய் சண்டை போடுறாங்க. ஏற்கனவே கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறதெல்லாம் போதாதா, இதில் லீவ் நாளில் கூட டிரைவர் வேலைக்கு போறியாமே, இப்படி ரெஸ்ட்டே இல்லாமல் வேலை பார்த்தா உடம்பு என்ன ஆகுறது, அதெல்லாம் வேணான்றாங்க. அதுக்கு கதிர் எனக்கு என்ன வயசாயிடுச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன்றாரு. அதோட தான் இன்னைக்கு சீரியலில் முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, பாண்டியன் சரவணையும் தங்கமயிலையும் ஹனிமூன் அனுப்புறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுறாரு. அதை பார்த்த பழனி மச்சான் சரவணை மட்டும் ஹனிமூன் அனுப்புனா எப்படி, இவங்களும் உங்கள் பசங்க தானே, புதுசாக கல்யாணமானவங்க வேற, இவங்களையும் ஹனிமூன் அனுப்பிங்கன்றாரு. அதை கேட்ட பாண்டியனுக்கு செம்ம கடுப்பாது. சரவணன் இவங்களும் ஒன்னாடா, சரவணன் என் பேச்சை மீறி எதுவுமே செய்ய மாட்டேன், ஆனால் இவங்க 2 பேரும் என் பேச்சுக்கு மரியாதையே கொடுத்ததில்ல, அப்புறம் எதுக்குடா இவங்களை பற்றி நான் யோசிக்கணும், போய் உன் வேலையை படுறான்ற மாதிரி நக்கலாக பேசிட்டு போவார். அதை கேட்டு கதிரும் செந்திலும் வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, பழனி இந்த விஷயத்த கோமதிட்ட போய் சொல்றாரு. அக்கா, வர வர மச்சான் ஓவரா தான் பண்றாரு, பசங்களை செம்மாவே நடத்த மாட்டுறாரு, எப்போ பார்த்தாலும் சரவணனை வசதி பேசி மித்தவங்களை திட்டுறாரு, மீத 2 பேருக்கும் வருத்தமா இருக்காதா, நீ வேணா பாருக்கா, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இதனாலே 3 பேருக்குள்ள சண்டை வரப்போகுது, மச்சனால தான் 3 பேர் சண்டை போட்டு நார போறாங்கன்ற மாதிரிலாம் சொல்லுவாரு. அதை கேட்ட கோமதிக்கு செம கடுப்பாது. கோமதி என்ன பண்றாங்க, நேராக கடைக்கே கிளம்பி போயிடுறாங்க. அங்க போய் பாண்டியன்ட்ட பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஏன் 3 பசங்களையும் எப்போதுமே சமமாவே நடத்த மாட்டீங்க, அவங்களுக்குள்ள பாகுபாடு பார்த்துட்டே இருக்கீங்க, உங்களால் தான் 3 பேருக்குள்ள சண்டை வரப்போகுதுன்ற மாதிரிலாம் கோவப்படுவாங்க. அதெல்லாம் கேட்ட பாண்டியனும் சரி இப்போ என்னதான் பண்ணணும்னு கேட்குறாரு. உடனே கோமதி இங்கே பாருங்க, சரவணனை மட்டும் தனியாலாம் ஹனிமூன் அனுப்பக்கூடாது, 3 பசங்களையும் அவங்க பொண்டாட்டி கூட ஹனிமூன் அனுப்பணும், அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்றாங்க. பாண்டியனும் வேற வழி இல்லாமல் சரின்றாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு தங்கமயில் செம கடுப்பாவாங்க. ஆமாங்க, நம்ம போட்ட பிளான்லாம் சொதப்ப போதேன்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. அதுக்கப்புறம் ஹனிமூன் போன இடத்துலையும் ஃபேமிலி மூன் போன இடத்துலையும் எல்லாரும் ஒன்றா தான் சுற்றிட்டு இருக்க போகிறாங்க. சரவணன் அவங்க தம்பியை கூட தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார், அவங்க கூட தான் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பார். அதெல்லாம் பார்த்து மயிலுக்கு செம்ம டென்ஷன் ஆகும். நீங்கள் என்னை மதிக்கவே மாட்டீங்க, உங்களுக்கு என் மேலே பாசமே இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப சரவணன் கூட சண்டை போடலாம் வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ரோமோ தமிழ் ரிவ்யூ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.